கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராமில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். மெயின் ரோட்லேருந்து ஒரு 20 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்காது. இருந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். புது ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு என்ட்ரன்ஸில் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. வெளியில் தான் நீங்கள் கார் பார்க்கிங் பைக்லாம் பார்க் பண்ணணும். பைக் பார்க் பண்ணி உள்ளே பார்க் பண்ணலாம். இபி வந்து கொடுத்துருக்காங்க. 10 HP வந்துட்டு இபி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 20க்கு 60 சைஸ் வரும். 20 HP பவர். இது பவர் வந்து 20 HP பவர். உள்ளே ஃபுல்லாகவே வந்து பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு இண்டியன் டைப் பாத்ரூமு, ஃபுல்லாக ஹாலு. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டெனன்ட் வந்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.35 லேக் வந்து ரெண்டல் கொடுத்துருக்காங்க. 1,30,000 மொத்தமாக எடுத்து பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஐடி கம்பெனி வர்றதால இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டல் வந்து வரும். ஆஃபீஸ் போடுறதுக்கு, ஐடி கம்பெனி போடுறதுக்கு, கார்மெண்ட்ஸு, இவங்களுக்குலாம் ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ளோர் எப்படி இருக்குன்ட்டு. மொத்தமாக 4320 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே வீடும் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒருத்தான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ரெண்டல் இன்கம் வரும்போது ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மேலே போய்ட்டு அப்படியே ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அப்படின்னு கீழே சைடில் படிக்கட்டு வச்சுருக்காங்க. படிக்கட்டு தான் நம்ம போகிறோம். லிஃப்ட்டு இருக்குது, லிஃப்ட் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் நான் லிஃப்ட்டில் நான் கூப்பிட்டு போகல, படிக்கட்டிலே பார்க்கலாம். படிக்கிறது ஒரு 3 பேர் ஃப்ரீயாக போகலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு தான் படிக்கட்டு கட்டியிருக்காங்க. வாக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மெயின் ரோடு வந்துடும். ஐடி பார்க்குற இங்கேருந்து வந்து ஒரு நீளம் ஒரு 750 to 800 மீட்டருக்குள்ளே இருக்கும். கீழே பார்த்த மாதிரி இதுவும் ஒரு பெரிய ஹால் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போது ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணி எல்லாமே இங்கே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஆஃபீஸ்க்கு டிமாண்ட் ஆகக்கூடிய இடமா மாறிடும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டடி சென்டரு, ஒரு சின்ன கிளினிக்கு, இவங்களுக்கெல்லாம் சூட்டபிளான ஒரு இடமாக கூட இருக்குது. எல்லா விதமான கமர்ஷியல் யூஸுக்கும் சூட்டபிளாக கூட ஒரு ப்ராப்பர்ட்டி. மேலேயும் ஒரு பெரிய ஹால் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளோர் கட்டிருக்காங்க. 1100 லிஃப்ட் இருக்குது. மேலே போகலாம். இதுக்கு மேலே வந்து வீடு கட்டிருக்காங்க. வீடு நல்லா பண்ணியிருக்காங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் நாங்களே வந்து டெனண்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பக்கத்துலேயே ஸ்டேஷன் இருக்குது, சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. பக்கத்தில் மஸ்ஜித்தும் இருக்குது. இப்போ நான் எடுக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1 மணிக்கு கிட்டேன். இல்லை 12:35 வரும்னு நினைக்கிறேன். 12:40 அந்த இது இருக்குது. மசூதியில் வந்து அவங்க பாடல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து லிஃப்ட்டு, உள்ளே போகலாம். வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் எல்லாமே. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தா அதே செட்டப் தான், பட் இவங்க வீடாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹாலில் சின்ன சின்ன ஸ்லாப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பொருள் வைக்கிறதுக்கு. இது ஒரு பூச்சி ரூம் பண்ணிட்டாங்க. பூச்சி ரூம். இங்கே வந்து ஒரு வாஷ் மிஷின் ப்ளஸ் காமன் பாத்ரூம். இந்த காமன் வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இதெல்லாம் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு பெட்ரூம். கிளாஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து பாத்ரூமு. இது ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு கப்போர்ட் மாதிரி இந்த ஸ்லாப்பை கவர் பண்ணி ஒரு சின்ன கப்போர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்ரூம். பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டு. அப்படியே பின்னாடி வந்து இங்கே ஒரு பெட்ரூம் ப்ளஸ் கிச்சன். இது கிச்சன், இங்கே பெட்ரூம். ஐடி கம்பெனி வரதில்ல. இது அப்படியே எடுத்து நீங்கள் பிஜி ரூமுக்கும் பண்ணலாம். பின்னாடி சின்னதாக ஒரு பால்கனி மாதிரி பண்ணியிருக்காங்க. அது கேப் கொஞ்சம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு. இங்கே வாஷிங் மிஷின், இங்கே ஏதாவது டேப் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் பண்ணியிருக்காங்க. மேலே வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஆஃபீஸ் ரூம், மேலே ஒரு ஆஃபீஸ் ரூம், அதுக்கப்புறம் மேலே வந்து வீடு. இதுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ரூமாகவும் வச்சுக்கலாம். அப்படின்னா இன்டோர் கேம்ஸுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை பெட்ஸ் யாராவது வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வீடு வாடகைக்கெலாம் விட்டுட்டு பெட்ஸும் நீங்கள் வந்து மேலே வச்சுக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஷெட் பண்ணியிருக்காங்க. அதனால் பெட்ஸ் வளர்க்குறது சூட்டபிள். பேர்ட்ஸ் கூட நீங்கள் வளர்க்கலாம். இல்லை
இண்டோர் ஸ்போர்ட்ஸும் மேலே வச்சுக்கலாம். ஃபுல் கேம் சென்டராகவும் இதை நீங்கள் மாற்றிட்டு மேலே வந்து இண்டோருக்கு வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஷெட்டு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, 2 டாய்லெட் கொடுத்துருக்காங்க மேலே. சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸாக ரன் பண்ணுறீங்க எல்லாமே அப்படின்னா இதை கேன்டீனாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லா விதமான பர்பஸுக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை இந்த இடம் வந்து எனக்கு நான் இந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், எனக்கு மெட்டீரியல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு மெடிக்கல் ஐட்டம்ஸ் நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன், இல்லை எல்லா மளிகை பொருளும் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன், எனக்கு ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இடம் வேணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் குடோனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது லிஃப்ட்டோட ஹெட்ரூம். எல்லா விதமான பர்பஸ்க்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2,15,00,000 2,15,00,000 சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறோம் எனக்கு கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் இருந்து கனெக்ட் பண்ண நான் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.